இந்த நாட்கள்லையும் நம்ம இந்த இந்திய தேசத்துக்காக நம்ம செபிக்க போகிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் தான் தெய்வ சித்தமாக இருக்குது. அதிகாரிகளுக்காக நீங்கள் ஜெபிங்க, அதான் கர்த்தருடைய சித்தம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லா மக்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, அதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்குன்னு வேதம் கூறுகிறது. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதே தெய்வ சுத்தமாக இருக்குன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறது தான் தெய்வ சித்தம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை தருகிறார். அதனால் தெய்வ பிள்ளைகளாகிய நம்ம தேவன் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் செய்யணும், அதான் தெய்வ சித்தம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய யாராக இருந்தாலும் உலகம் முழுவதும் இருக்க எல்லா மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம். உலகம் முழுவதும் தெய்வ சமாதானத்தோடு பிள்ளைகள் வாழ தெய்வ கருத்தில் ஒப்புக்கிட்டு நம்ம ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த நாளிலையும் கர்த்தருடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்குறையா தகப்பனே. எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், உலகம் முழுவதும் இருக்க எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா பிள்ளைகளையும் தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒருவரை நீர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்லன்னு நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்து வாருங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. மாம்சமான யாவரு மேலே நான் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. எல்லா மக்களும் உங்களுடைய பிள்ளைகள் தான்ப்பா. எல்லா பிள்ளைகளையும் கத்த ரட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சிங்க ஏசப்பா. எல்லா மக்களையும் ரட்சிங்க ஏசப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஜனங்கள் உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. சோத்திரம் கர்த்தாவே சோத்திரப்பா. ஆண்டவர் எல்லா மக்களும் உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே கர்த்தர் கிரியை செய்யுங்க ஏசப்பா. எல்லா மக்களும் உண்மை அறியட்டுமாப்பா. நீர் தான் உண்மையான தெய்வம் என்பதே ஜனங்களை அறியட்டுமாப்பா. சாசு கர்த்தாவே எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறார் ராஜா. நாங்கள் வேதத்தில் பார்க்கும்போது ஏசையா 11ஆம் அதிகாரத்தில் கூட 9ஆம் வசனம் போட்டிருக்கு. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்னு சொல்லியிருக்கப்பா. பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபிக்கிறேன். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டே சப்பா. எல்லா மக்களும் அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டியா. எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறையா. நம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மக்களெல்லாம் கர்த்தரை சந்திக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. சவுளை சந்தித்த தேவனை சந்தியுமாண்டவரை, சந்தியுமாண்டவரே, சந்தியுமாண்டவரே. நீர் ஒருவரே என்பதை ஜனங்களை அறியட்டுமே சப்பா. ஆண்டவரே, உண்மை பின்பற்றி போனால் தான் பரலோகராஜ்யத்துக்குள்ளே போக முடியுமாப்பா. அந்த எரிகிற அக்னி கடலில் இல்லை, உண்மை பின்பற்றி வரலன்னா அக்னி கடலில் தள்ளப்படுவாங்கன்னு வேதத்தில் பார்க்குறோம் கர்த்தாவே ஏசப்பா. சோத்திரப்பா. இந்த மக்கள் ஒருவரும் அழிந்து அந்த அக்னியில் போய் விழுந்துடக்கூடாது தகப்பனே. மரித்த பின்பாக நித்திய காலமும் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு நாங்கள் இருக்க போகிறோமே தகப்பனே. கர்த்தாவே, அந்த பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் தகப்பனே பிசாசு தகப்பனே சில மக்களுக்கு தகப்பனே தடுதலையாக வைத்து அவன் அக்னி கடலுக்கு கொண்டு போகிறாங்க கர்த்தாவே ஏசப்பா. அதை கிரியில் அழிச்சு போடுங்கப்பா. பிசாசி கிரியில் அழிச்சு போடுங்கப்பா. உலகம் முழுவதும் கிரீச்சர் எல்லாம் பிசாசி கிரியில் கட்டி நிர்மூலமாக்கி நான் ஜெபிக்கிறேன். அவனுடைய தந்திரமான காரியங்கள் செயலிழந்து போவதாக நான் ஜெபிக்கிறேன். சாத்தானுடைய திட்டம்லாம் செயலிழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சாத்தான் போடுற எல்லா திட்டங்களையும் கர்த்தர் அதமாக்கி போடுமா ஆண்டவரே, அதமாக்கி போடுமா ஆண்டவரே, அதமாக்கி போடுமா ஐயா. கர்த்தாவே, எல்லா பிள்ளைகளையும் இது காப்பாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே சோத்திரப்பா. தாவீது சொன்னது போல கர்த்தாவே என்னை காப்பாற்றும் சொன்னது போல கர்த்தாவே எல்லா பிள்ளைகளையும் காப்பாற்றுங்க ஆண்டவரே. எல்லா பிள்ளைகள் மேலேயும் தேவக்கரம் இறங்கட்டையா, பாதுகாப்பு இறங்கட்டையா. போக்குவரத்து எல்லாத்தையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கண்ணீர் மணி போல காத்துள்ளுங்க. நல்ல சுகம் பலன் தீர்க்காய்ச்ச கொடுங்க. எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உலகம் முழுவதும் இருக்க எல்லா மக்களும் பரிசுத்தமாக்கப்படட்டியா, பரிசுத்தமாக்கப்படட்டியா, பரிசுத்தமாக்கப்படட்டியா. பாவம் இந்த பாவம் இந்த பாவத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் விலகி போகட்டே ஏசப்பா. தேவையில்லை அந்த உலகத்தில் இருந்து எப்படி வாழலாம், எப்படி இருக்கலாம்னு சொல்லி என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி தகப்பனே ஆண்டவர் எந்த ஒரு மனிதனும் மனுஷையும் காலை வைக்காம வச்சாலும் அது அவங்களுக்கு துயரம் துன்பம் ஆண்டவரை சோதனை குடும்பமே சாபத்துக்குள்ளே போதப்பா. அது மக்கள் உணரட்டும் தகப்பனே, உணரட்டும் ஆண்டவரை, உணரட்டும் ஐயா. எல்லா மக்களையும் படைத்த கர்த்தர் நீர் எல்லா மக்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறீர் என்பதை ஜனங்களை அறிந்து கொண்டு தகப்பனே குடும்பங்களை சந்தோஷத்தோடு கவனித்து கொள்ள அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாளை பின்னால் சந்ததிகள் அந்த பாவத்துக்குள்ளேயும் சாபத்துக்குள்ளேயும் போய்விடாதடி தேவக்கரம் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிற. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக்கலங்க. பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா. இந்த உலகத்தில் கர்த்தாவை எல்லா பிள்ளைகளையும் தகப்பனை நீ படைத்து
வைத்தது. உம்மை துதிக்க உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. உமக்கு நன்றி சொல்ல ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீர் பார்த்தாலே போதும் ஐயா, சுகம் கிடைக்கும் ஐயா. நீர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும்பா, சுகம் கிடைக்கும் ஆண்டவரே, விடுதலை கிடைக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. கண்ணீர் துடைக்கப்படும் அப்பா. மனதுருகிற தேவனே, ஒரு பிள்ளைகளை தகப்பனை நீர் பார்த்து தகப்பனே ஸ்தோத்திரியா, உனக்கு சமாதானம் என்று சொல்லுகிற கர்த்தர் நீர் அல்லவா ஐயா. எல்லா பிள்ளைகளும் சமாதானத்தை கொடுக்க வந்தவர் நீர் தானப்பா. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும் சொன்ன வசனத்தின்படி சமாதானத்தை கொடுக்க வந்து பரலோக தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துறேன் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டையா. அந்த சமாதானத்தை ஆண்டவரை பறிக்கிறது தான் பிசாசு. இந்த உலகத்தில் வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்க போல ஆசீர்வதித்து குடும்பத்தையும் அழிச்சிட்டு போயிடுறான்ப்பா. அது மக்கள் உணர்ந்து கொள்ளட்டும்பா, உணரட்டும் ஐயா. முடிவு வரைந்து வழி நடத்துகிற கர்த்தர் நீரையா, மரண பறிந்து வழி நடத்துகிற கர்த்தர் நீரப்பா. அதை ஜனங்கள் அறியட்டும் சுவாமி. இந்த சமாதானத்தின் பாதைக்குள்ளே தகப்பனை பிள்ளைகளை நடத்தி சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பண்ணுகிற கர்த்தர் நீரல்லவா தகப்பனை நீர் கிரியை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, போக்குவரத்து எல்லாத்தையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. சாசு தகப்பனை வெறித்தனமாக இருந்து தகப்பனை ஜனங்களை அழிக்க திட்டம் போடுறான் ஐயா. அவனுடைய எல்லா கத்தரையும் அதமாக்கி போட்டுமான்றேன். போடுற எல்லா திட்டங்களையும் கத்துற அதமாக்கி போட்டுங்கப்பா. சாத்தான் போடுற திட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதமாக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். சோதரையா, இந்த உலகத்தில் வந்தோம், ஏதோ புசித்தோம், ஏதோ குடித்தோம், ஏதோ மறித்தோன்னு இருக்காதபடி கர்த்தாவே, என் கர்த்தருக்காக நான் என்ன செய்ய வேண்டும், இந்த தேசத்தின் மக்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும், என்னால் முடிந்தது நான் என் காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி ஐயா தகப்பனை முழங்கால் போட்டு ஜெபிக்கட்டும் ஐயா. இல்லை உட்காந்து ஜெபிக்கட்டுமாப்பா. சேர்களை போட்டு கூட உட்காந்து ஜெபிக்கட்டும், கீழே உட்காந்து ஜெபிக்கட்டும். தேசத்தின் மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, சொல்லட்டும் ஆண்டவரே. தேசத்தின் மக்களுக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, பிரச்சனைகள் போராட்டத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கட்டும் ஐயா. கர்த்தவை அப்படி எல்லா பிள்ளைகளுக்கும் நீ கிருபை கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், வெறுமையாக்குறையா. எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க, எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. குற்றம் குறை எதுனாலும் மன்னிங்கப்பா. ஆண்டவரே சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம் ஆண்டவரே. ஒரு நாள் நியாய தீர்ப்பு இருக்கு தகப்பனே. இப்படி நியாய தீர்ப்பு நாளில் தகப்பனே சோத்திரப்பா. உடைய பிள்ளைகளுக்கு எழுப்பி நியாயம் திருப்பீரே தகப்பனே. ஆண்டவரே, இந்த இடத்துல பிள்ளைகள் எல்லா மக்களும் ராஜா கரைந்தேற அற்ற பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா. பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும் யா. நித்திய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா. எல்லாத்தையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிங்கப்பா. சிறியவர் பெரியவர் முதியவர் வாலிபர்கள் ரட்சிப்பினால் அலங்கரிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுத்திக்கொள்ளுங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் நாம் மைம்பட டேஸாப்பா. ஒரு எழுப்புதல் தீ தேசத்தில் பற்றி பிடிக்கட்டுமையா. உலகம் முழுவதுமே ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடிக்கட்டியா. அவங்க வல்லமை வெளிப்படட்டியா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. இந்த உலகத்தில் இருந்து எல்லாத்தையும் அனுபவித்தேன், எல்லாத்தையும் எல்லா இடங்களுக்கும் போனேன் வந்தேன் இல்லாதபடி கர்த்தாவே என் தகப்பனுடைய பாதத்தை பிடித்துக்கொள்ள கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எந்த ஒரு மனிதனோ மனுஷியோ 10 நிமிடமோ அரை மணி நேரமோ தகப்பனை முழங்கால் படி ஜெபிக்கும் போது கர்த்தாவே ஆண்டவரே, தேசத்தில் ஒரு பெரிய அசைவை நீர் உண்டு பண்ணுகிறீர் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும் ஏசப்பா. ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை நீர் வைக்கிறீர் என்பதை ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும் ஏசப்பா. கர்த்தர் கிரியை செய்வீராக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை அதை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக செயல்பட தகப்பன் கிருபை கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே, இது பாரமாக எடுக்காதபடி கர்த்தாவே, இது தகப்பனுடைய ஊழியம் என்று எடுத்துக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. இது நிமித்தம் என் கர்த்தரை நீ ஆசீர்வதிப்பார் என்று தகப்பன் இந்த பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்தேன், தாழ்த்துக்கிற வெறுமையாக்குறையா. ஒரு பிள்ளைகள் கூட நேரத்தை வீணாக்கிறாதபடி கர்த்தாவே ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. வீடு வீடாக ஜெபிக்கட்டும் ஐயா, ஜனங்கள் ஜெபிக்கட்டும் ஐயா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. அதுக்கு விரோதமாக எழும்புகிற மக்களெல்லாம் சந்திங்க தகப்பனை, சந்திங்க தகப்பனை, சந்திங்கப்பா. கர்த்தாவே, அதுக்கு விரோதமாக எழும்புகிற உடைய நாமத்துக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இப்படி நாமத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மக்களையும் கர்த்தர் சந்திக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உமக்கு பயப்படுற பயத்தை கர்த்தர் கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். நீ சர்வ வல்லமுள்ள தேவனாண்டவரே, உண்மை அறிகிற அறிவினால் எல்லா மக்களையும் நிரப்புமாண்டவரே. கர்த்தாவே, உமக்கு சோத்திர 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 ராஜா. கர்த்தாவே தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சங்கீதம் 9ஆம் அதிகாரத்தில் கூட 19ஆம் வசனத்திலையும் 20ஆம் வசனத்திலையும் போட்டுருக்குது. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாய தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே என்று வேதம் கூறுதப்பா. ஜாதிகள் தங்கள் மனுஷன் என்று அறியும்படி அவங்களுக்கு ஒரு பயத்தினை கொடுக்கும்படியான ஜெபிக்கிறேன் சப்பா. நியாய தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி தகப்பனே ஜனங்கள் அறியட்டுமாண்டவரே. கர்த்தர் கிரியை செய்வீராக ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துக்கிறேன், எங்களை வெறுமையாக்குறவப்பா. எல்லா மக்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டே ஏசப்பா. கர்த்தர் இப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. எல்லா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. புதிதாக உங்களை ஏற்றுக்கொண்ட எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா விசுவாச குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. எல்லா தீங்குக்கும், எல்லா தீமைக்கும், எல்லா தீய சக்திகளுக்கும் பிள்ளைகளை விலக்கி மறைச்சி கர்த்தர் பாதுகாத்துங்க. ரத்த கோட்டைகளை மறைச்சிக்கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு நீர் கேடகும் மகாபிரிய பலனாக இருக்கிறக்கா நன்றி ஏசப்பா. கர்த்தர் எழுந்தருள் நம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும். ஆசீர்வத்தார் இயேசுவி நாமத்தினாலும் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே ஜெபங்களை தந்த தேவனுக்கு ஓடி ஸ்தோத்திரப்பா. ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். இயேசுவி நாமத்தினாலும் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தை கேட்டு தேவனை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன். சங்கீதம் 65 சங்கீதம் 2 வசனம் போட்டிருக்கு. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உடையத்தில் வருவார்கள் வேதம் கூறுகிறேன். ஜெபத்தை கேட்கிறவர் அவர். மாம்சமான யாவரும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து முழங்கால் போடுவாங்க. அதுதான் தெய்வ சித்தம். அவங்க எல்லா பிள்ளைகளும் மனம் திரும்புகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவார். ஆனால் மனம் திரும்பாதபடி இருக்கிறவங்களே என்னை அசட்டை பண்ணவங்களே என்னை விட்டு அகன்று போங்களேன்னு சொல்லி நித்திய அக்னியில் தள்ளப்படுவாங்க. அதனால் தெய்வ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், ஆண்டவரை அறியாத பிள்ளைகளாக சரி தான், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும், எங்களையும் உங்கள் பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் மாற்றுவார். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு நாள் மரணம் உண்டு, மரிக்கும்போது பரலோகராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டும். அதனால் தெய்வ பிள்ளைகளாகி நீங்கள் அது ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யாருன மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளாக ஒரு மீட்டெடுத்த பிள்ளைகளாக நீங்கள் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே சாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.